நாங்களும் கூடி இல்லை யூடியூபர்ஸ் போய் ஏமாத்துறோம். யூடியூபர்ஸ் அவங்களோட செய்யறோம். இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன், மனசில் இருக்க சான்ஸ் தேடி பிடிக்கிறேன். ஆனால் ஓடாமல் ஒரு இடத்துல அப்படியோ இதாக பாலடைஞ்சு போகிற மாதிரி உணர்வாக இருக்குது. அதனால் இதில் இருக்க மாட்டேன், நம்பிக்கையோடு உள்ள போகாமல் நம்பிக்கை வார்த்தை நம்பிக்கை வைங்க ஆண்டவர் மீது. வாய்க்காலில் குளிச்ச அனுபவம் இருக்கா? கிளிநொச்சியில இல்லையா வாய்க்கால், முல்லைத்தீவுல இல்லையா வாய்க்கால், புதுக்குடிப்புல இல்லையா வாய்க்கால், யாரை கேட்கிறாய் வாய்க்கால், எதற்கு கேட்கிறாய் வாய்க்கால்? அன்றைக்கு ஒரு வீட்டை ஒன்றால் தானே அங்கால பக்கம் தகரத்தை அங்கால அடிச்சு வச்சிருக்கிறோம், இஞ்சால பக்கம் தகரத்தை ஒரே வேலைக்கா. அது அவையின்ற காணி, இதங்கிற காணி. ஒரு சின்ன துண்டு விட்டு கொடுத்தவொன்னா எத்தனை பரப்பு போகும் தெரியுமா? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் முருகா, என் கையை ஏந்து வேண்டும் பிறர் நாட்டில். தண்ணிய பாருங்க, தண்ணிய எப்படி எப்படி இருக்கிறோட பச்சை பசையில் எங்க வந்தாலும் குளிக்கலாம், சில் பண்ணலாம் என்றே தெரியாம வாழ்றோம். பொடியா பாருங்க, அந்த அடிச்சா பாருங்க, ஒரு அடி உண்டு. இப்ப இதெல்லாம் வந்து நாங்களுமே வந்து குளிக்க போறோம். தலைகீழாகத்தான் குதிப்பேன். இந்த வடமாநிலத்தில் இங்கே இப்படி இடமில்லை. விளங்கல இப்படி வலகி கொண்டு போற இடம் காட்டுக்கோ. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். தாய்லாந்து போயிட்டு வந்து வவுனியா மண்ணில் கால் எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன சம்பவம் வேண்டா, ராசாத்தியை விட்டுட்டு போனாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ராசாத்தி வந்து கராச்சில் இருக்கு. அதுக்கான பார்ட்ஸ் வந்து கிடைக்குதில்லை. அவையிலும் வந்து அவங்க பக்கத்தில் தேடினவ. இப்போ நாங்களும் வந்து எங்களோட பக்கத்தில் தேட ஆரம்பிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து சரியான கவலையாக இருக்குது. ஒரு பொருள் வந்து அது ஓடக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலே ஓகேயா இருக்கும். ஆனால் ஓடாமல் ஒரு இடத்துல அப்படியோ இதாக பாலடைஞ்சு போகிற மாதிரி உணர்வாக இருக்குது. அதனால் இன்றைக்கு நாங்கள் விட்டிய வழிகிட்டு நாங்கள் இன்றைக்கு பார்ட்ஸ் தேடுறோம், எடுக்கிறோம்ட்டு கூடுதலாக எல்லாரும் சொன்னவங்க கொழும்பு போங்கண்டு. முதலாவதாக கொழும்புக்கு அடுத்ததாக வந்து வவுனியா, அனுராதபுரம், அங்கால பக்கங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இடங்கள் சொன்னவன். அப்போ நாங்கள் முதலாவதாக எங்களுக்கு பக்கத்தில் நண்பர் இருக்கிற இடம் வவுனியாவுக்கு வந்துருக்கிறோம். வவுனியாவில் வந்து இறங்கினோடனே இந்த காரில் பார்ட்ஸ் பார்க்குறாங்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். வவுனியாவில் கூடுதலாக 2-3 கடைகள் இருக்குண்ணே. அந்த கடையில் வந்து போய் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பார்ட்ஸ் தான். அந்த சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ காலமாக வாகனம் வந்து கராஜில் நிற்குது. ராசாத்தியை செய்து எடுக்கிறோம். அதோட சரியான வெக்க இப்போ காண்டாவனம் என்று சொல்லிக்கணும். அந்த வெக்கைக்கு வவுனியாவுக்கு வந்த உடனே, வவுனியா கிளிநொச்சி தாண்டின உடனே வவுனியா மட்டும் தோன்றது வந்து இந்த குளங்கள், ஆத்தங்கரைகள், வாய்க்கால்கள் எல்லா இடம் வந்து தண்ணி அப்படி பாஞ்சு கொண்டிருக்கும். இன்றைக்கு அப்படியோ பார்த்துட்டு ஒரு குளத்தை வச்சிருக்கிறோம். உங்களுக்கு 2 குளத்தை காட்டுறோம். 2 குளத்தை, நான் ஒரு குளத்துல இன்றைக்கு ஏதாவது ஒரு குளத்துல போய் சில் பண்ணுறோம், குளிக்கிறோம். அது அடுத்த விஷயம். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரையில் வந்து இந்த இளநியல் இதெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கோம். தான் அதெல்லாம் விற்கிறோம். தமிழாக்கள் குறைய. ஏன் தமிழாக்கள் விற்கணும்? இல்லை, தமிழாக்களுக்கு வந்து சின்ன லாபங்கள் காணாது. பெருசா தான் எடுப்பாங்க. பெத்த லாபம் லம்பா தான் எடுக்கிறோம். சரி, அப்படியே போய் உங்களுக்குமே வந்து பாய்ந்து கொள்கிறோம். சரி, இங்கால மோட்டார்ஸுக்கு வந்துட்டோம். எல்லாம் பக்கத்தில் பதில் கண்டி மோட்டார்ஸ், இங்கால கொரோனா மோட்டார்ஸ், எல்லா மோட்டார்ஸும் இருக்கான. எங்கட ராசாத்திக்கு வந்து பார்த்துட்டு கொண்டு தானே கேள்வி. நான் உண்மையாக சொல்கிறேன், மனசில் இருக்க சான்ஸ் தேடி பிடிக்கிறேன். பஞ்சு காத்த போகணும். வாங்க, நான் வேண்டி தரேன். 1 கிழமைக்குள்ள ராசாத்திக்கு பார்ட்ஸ் எடுக்கிறோம். மற்றது என்ன சம்பவம் வந்தாலும் பார்ட்ஸை கையில் கொண்டுறையில ஃபோட்டோவில் தான் காட்ட போகிறோம். கொண்டாலே பார்க்க மாட்டாங்க, பஞ்சு போடுவாங்க. இதுதான் மக்களே அக்குரோனா மோட்டார்ஸ். பாப்பம் இருக்கோ இல்லையோன்னு கேட்டு பார்ப்போம். இதுதான் எங்களோட வாகனத்தின இந்த பார்ட்ஸ் தான் வந்து தேவை. ஆகலை காணலே.
கண்ணாடி எல்லாம் கிடக்குன்னு என்ன சம்பவம்டா ஜெசி சொன்ன மாதிரி வந்த உடனே சொல்லிட்டு நம்ம கொரோனா காலத்தில் தான் பார்க்க வேணும். கொரோனாவுக்கு வண்டியை கிளப்போமா? எம்டி இல்லையா வந்துருக்கா? எம்டி இல்லை பக்கத்துலேயும் இருக்க கேட்டுருப்போம்மா. எங்களுடைய மனம் மாறுறதுக்காண்டி வந்த நாங்கள் சரி கேட்டுட்டு போ அங்கேயும் அப்படியும் இல்லைன்னா சொல்லுவினோம். கேண்டி மோட்டர்ஸ் அதான் சீட்டுகள் வச்சுக்கணும். இங்கேயும் வந்து கூடுதலாக டொயோட்டா ஒன்று பார்ட்ஸ் தான் இருக்குது. அங்கால ஒரு கடையில் இருக்குன்னு சொல்லியிருக்கார். பாவம் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவையான பார்ட்ஸுகள் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரியே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் முதலாவது பார்ட்ஸ் இருக்காது. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிறவனுக்கு காட்டுறதுக்கு பஞ்சு வேலை செய்கிறவங்க பயங்கர சோமை. அது அந்த வளமையாக அந்த ஈஸியாக எடுத்து கொடுக்குற பொருள் வந்தால் மட்டும்தான் எடுத்துருவான். இல்லை அதெல்லாம் போ. ஆனால் நீங்கள் சிங்கிள் இடத்துக்கு போனீங்கன்னா மினக்கட்டு தேடி எடுத்துருவான். அதுதான் உண்மை. நாங்கள் 2-3 கேபிள் அண்டவே அவன் இருங்க பார்த்துட்டு தான் 2 மத்தியானமும் போய் தேடி கொண்டே இருப்பான். அன்றாபுரத்தில் இருக்கும் மேபி பாப்போம். பார்ட்ஸ் எடுக்கிறோம், ராசாத்தியை காப்பாற்றுறோம், வெளியில் கொண்டாடுறோம். எல்லாத்துக்கு சொல்லுங்க சேல்ஸுக்கு தான் போகிறோம், இரும்புக்கு போகிறோம் வட்டி சொல்ல வந்துருக்கீங்க. நானும் அந்த வாரத்துல தான் இதுக்கு வந்திருக்கேன். ஒரு காலம் விட மாட்டேன் ராசாத்திய. பட் கரவானக்கூடிய கண்ணாடி இருக்கு உங்களோட தானே இதான். ஆனால் என்ன சம்பவம்னா வந்து கண்ணாடி நாங்கள் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணிட்டோம். கண்ணாடி வந்துட்டு போய் போட்டுறதுக்கு எங்களுக்கு வாகனம் ஓடக்கூடிய வேறு இல்லை. உள்ளே போய் பார்ப்போம். இதில் இருக்க மாட்டேன். நம்பிக்கையோடு உள்ளே போமா. நம்பிக்கை வார்த்தை நம்பிக்கை வைங்க ஆண்டவர் மீது. அடுத்ததாக இஞ்சால் ஒரு கடை ஒன்றுக்கு வந்துக்கிறோம். இதில் இருக்குமான்னு தெரியலை. அண்ணன் சிம்பிளாக முடிச்சு விட்டார். போங்கடா வஞ்சி வார்த்தை என்ன மாதிரி முடிச்சு விட்டார். சாமான் நெஞ்சையும் இல்லை. இது பவனியா இங்கே எப்படித்தான் இல்லை இல்லைடா அதை சொல்லலும். சரி பார்ப்போம். சரி நாங்கள் வந்த வேலை தான் முடியலை. இங்கே ஈஸியாக விற்கக்கூடிய பொருட்களை தான் வந்து வச்சுருப்பாங்க. வந்த வேலை சரியில்லை மக்களே, அந்த இடம் தெரியல. சரி இப்போ நேராக நாங்கள் அன்றாதபுரம் ரோட்டுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றாதபுரத்துக்கு போகல. இப்போ அடுத்த வந்து அடிக்கிற வெயிலுக்கு இங்கேயும் சின்ன குளியல். நிறைய தடவை அவனியாக்கு வந்திருக்கிறோம். அப்போ எல்லாம் சொல்லுவோம் இந்த பாவகுளத்தில் குளிச்சிருக்கிறீங்களான்னு. ஆனால் அப்போக்கு அவையில் வரைக்கலாம் தண்ணி இருக்காது. ஆனால் இன்றைக்கு தண்ணி திறந்துருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம தகுந்த. நாங்கள் ஒரு குளத்தில் தூரத்தில் போய் குளிச்சினாங்க. இல்லை எந்த குளத்தில்? அது கல்மடு. இது பாவகுளம். சரி அப்போ பாவகுளத்தில் நாங்கள் குளிக்கவே இல்லை நீங்கள். சரி அப்போ வாய்க்காலில் குளிச்ச அனுபவம் இருக்கா? கிளிநொச்சியில இல்லையா வாய்க்கால்? முல்லைத்தீவுல இல்லையா வாய்க்கால்? புதுக்குடிப்புல இல்லையா வாய்க்கால்? யாரை கேட்கிறாய் வாய்க்கால்? எதற்கு கேட்கிறாய் வாய்க்கால்? யாழ்ப்பாணத்துல இல்லைன்னு சொல்லலாம். அது கூவ வாய்க்கால், கழிவு தண்ணி ஓடுற வாய்க்கால் இருக்கு. ஆனா அதை விட எங்கட போடுவாங்க வைகை யாரு எங்கட வன்னி மண்ணில் இல்லாத வாய்க்காலா நீங்கள் சொல்ற? அரியால போய்களோட்டு போடுவாங்க. அங்கால எல்லாம் வாய்க்கால் இருக்கு. அரியாலே என்ன பேர் அராலியா? அதுல குளிக்கலாது. ஆனா இருக்கு சொல்லிட்டு போறாங்க. தண்ணி மூடி வச்சிருக்காங்க. சரி அதோட என்ன சம்பவம்னா வந்து இஞ்சால பக்கங்களில் கூடுதலாக யாழ்ப்பாணம் மண்டு வரைக்கும் வந்து ஒரே ஒரு போவம் தான் செய்வினோம். மழையை நம்பி செய்யப்படுற பெரும்போவம் ஒன்று செய்வினோம். ஆனால் வவுனியா, கிள்ளஞ்சி, புதுக்குடியிருப்பு, இங்கால குளங்கள் கணக்கு இருக்கிற பகுதிகளில் வந்து 2 போவம் செய்யணும் குளத்தில். அப்போ அந்த நேரங்களில் விதைக்கிற நேரங்களில் பயிர் நட்டுக்கிற நேரங்களில் வந்து தண்ணியை வந்து திறந்து விடணும். ஆனால் எல்லா நேரமும் வாய்க்கால் தண்ணி திறந்து விட வேண்டாம். அதான் அதில் இருக்கிற டாட். இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் இப்போ அந்த வாய்க்கால் தண்ணி திறந்திருந்தால் நாங்கள் அதில் குளிக்கலாம். அப்படி இல்லாட்டி குளிக்க முடியாது. இல்லாட்டி சாக்கடை தண்ணிக்குள்ள தள்ளி விழுத்துறான். இல்லாட்டி குளத்துக்குள்ள குதிக்கலாம். இல்லாட்டி 400 குளம் பத்தி ஒரு வீடியோ நீங்க மிதப்பீங்க தானே, அப்ப தாராளமா குளிக்கலாம். 400 குளத்துல ஒரு குளத்துலயாவது விட்டுருக்கோம். இப்போ எந்த குளத்துக்கு போறோம் நாங்க? உளுக்குளம், நெருக்குளம், பாவக்குளம் எல்லாம் குளமாக தெரியும். அதான் எல்லாம் பச்சை பசைலாம் இருக்கு. இப்போ இரவுல எல்லாம் பாத்தீங்களா இதுல எல்லாம் பனியாம். ஒன்றும் போறது தெரியாம இருக்கும். யானவரம்
கரடி வரும். யானை வருமா? கரடி இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறோம். எல்லாம் வச்சுக்கிறீங்க. யாராவது அத்திமீறி வந்தீங்கன்னா கடிக்க விடுவோம் எல்லாத்தையும். என்ன சரி இயற்கையோட சேர்ந்து வாழ்றாங்க. இயற்கையோட அந்த வேலி பாருங்க, சிங்களாக வேலி கட்டியிருக்காங்களா பாருங்க. நீங்க வேலிக்கு சண்டை பிடிக்கிறீங்க. முதல் கட்டுச்சுன்னா இங்கால என்னன்னா அந்த மலைகள் இருக்கு தானே, அப்ப கட்டலாம். அங்கால நாங்க ஃபுல்லா செம்ம தர அன்னைக்கு ஒரு வீட்டை ஒன்னாலே அங்கால பக்கம் தகரத்தை அங்கால அடிச்சு வச்சிருக்கிறோம். இஞ்சால பக்கம் தகரத்தை ஒரு வேலிக்கு அது அவையின் காணி இதங்கட காணி ஒரு வேலிக்கு அங்கால பக்கம் தகரம் அங்கால அவையில் அடிச்சு வச்சிருக்கேன். இஞ்சால பக்கம் தகரம் இஞ்சால அடிச்சு வச்சிருக்கேன். அது அவையில் அடிக்க கீழே விட முக்கியமான பகுதி வந்து வேலி. என்ன வேலி வந்து எந்த காலத்துலயும் விட்டு கொடுக்க கூடாது. அவ்வளவு ஒரு சின்ன துண்டு விட்டு கொடுத்தோம்னா எத்தனை பரப்பு போகும் தெரியுமா? அப்படிதான் கணக்கு வேறு. இஞ்சால பக்கங்களை விடலாம். இஞ்சால பெரிய பரந்த தேசம் தானே. என்னட்ட காணியில அடிக்கிறான் யாருக்கு அவசியம் தான் வச்சிருக்கணும். ஒரே தந்து விடுறீங்க. ஆனா உங்கள்ட்ட இல்லாதால இப்படி யோசிக்கிறீங்க, கொடுக்க மாட்டீங்க. ஒரு காலம் இல்ல, அடுத்த வேற வாழ வச்சு வாழணும். சரி, வவுனியாக்கு வந்தீங்கன்னா காணி உங்களுக்கு தரப்படும். ஆனா வரைக்கும் ஒரு கொஞ்சம் கல்லு கொண்டாகும். கல்லெறிஞ்சு பிடிக்கிறது. ஆனா கல்லெறிஞ்சு பிடிக்கிறேன்னு சொல்றது தானே வளமையாவே அந்த காலத்துல அப்படி ஒரு நடைமுறை. அந்த கல்லெறிஞ்சு பிடிக்கிற வேலையை யார் செய்தது? யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தவர்கள் தான் செய்தது. இல்ல, அது ஒரு நான் புதுசா பிறந்து வளர்ந்தேன். அது ஒரு அரசு காணில. இப்ப இதெல்லாம் நானும் புரிய போடுவேன். பிரச்சனை வந்தா வர்றான். சரியா? நான் உண்மையதான் கேட்கிறேன். சரி, இல்ல யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தார்கள் தான் இப்ப அரவாசி காணிகள் எல்லாம் எடுத்து எல்லாம். அப்ப வவுனியாவில் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தாங்க. நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களா? அது சரி. வேணும்டா அதுக்கு தமிழ்நாட்டுல என்ன சொல்லணும், அப்படி ஒரு நடைமுறை அரச காலத்துல இருந்தா. அதுதான் சொல்றேன். இவ்வளவு தூரத்துக்கு கல்லறியணுமோ அதை வேண்டிய இதுன்ற மாதிரி. ஆனா அந்த 10 கிலோ கண்டுபிடிப்பேன் முழுந்த கல்லுங்க. அது ஒரு நாள் அங்கே நிப்பாட்டி வைக்கிறேன். அதெல்லாம் கட்டுக்கதை. கட்டுக்கதை இல்ல, என்ன பேர் எங்கட என்ன பேர் அந்த இல்லையா எங்கட அவட்ட கதை என்ன யாரது? பவானீஸ்வரன் இல்ல, உசாந்தன் நாண்ட கதை. அத சரி, இது உண்மையா போய்யாண்டு வீடியோ பாக்குறாங்க சொல்லுங்க. சரியா? அண்ணன் முன்னால வர குறுக்கால இடிச்சு விட்டாண்டா எங்களுக்கு தான் செய்தாரு. லாரி டமாரமாய். இது என்ன மாலை போட்டுருக்கீங்க? இது நான் எல்லா மாலை சந்தன மாலை. சந்தனம் பார்த்தோன்னா ஒரு அமைதி வரணும். அமைதி வரணும். இந்த மயில் நிக்குதா? மயில் நிக்குது. நீங்கள் அங்க உங்களோட இதுல என்ன சொல்றது, வில்வத்தை சரணால அங்க போனாலே மயில் வாக்கல. எங்க வவுனியால இந்த மயில் நிக்குது. தாராளமா நிக்குது. சிறுபோகம் என்ன வளம் இல்ல இங்க, என்ன வளம் இல்ல இந்த திருநாட்டில். முருகா என் கையை ஏந்து வேண்டும் பிறர் நாட்டில். குழம்பிடுவாங்களா யாராவது? இயற்கையை காட்டுகிறோம். இந்த இயற்கையை பாத்தீங்கன்னா நாங்க மலைநாடுல போய் அந்த பெரிய ஒரு மலைக்குள்ள பாருங்க ப்ரோ, தண்ணிய பாருங்க ப்ரோ, தண்ணிய அப்படி எப்படி இருக்கிறோம். சரி, ஒரு ஃபீலிங் எனக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி. இந்த மாதிரி காடுகளுக்குள்ள இருந்துட்டு அங்க சிட்டிக்க வரைக்கும் வெக்கையா இருக்கா ஃபீல் ஆதான். நாங்கள் கிராமத்தவர். ஆனா இதுக்குள்ள குளிச்ச எனக்கு முதல்ல பயம் இருக்கு, ஒரு பயமா இருக்கு. முதல்ல ஒரு எல்லாத்துலயும் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு நீங்க தாய்லாந்து வாங்க, ரச்சி சும்மா பாபிக்கு முதல்ல பாபிக்கு நானும் சாப்பிட்டேன்னா கம்போடியால. ஆனா முதல்ல எனக்கு சாப்பிட கிடைக்கல. இந்த கரப்பாம்பு பூச்சி அதெல்லாம் வெட்டி இப்ப இங்க மீன் வச்சு அப்படி சந்திக்கு விற்பாங்க. அதே மாதிரி முதல்ல சந்திக்கு வச்சு விற்பாங்க. ஆனா அது நாம இடத்துல அதுதான் விலையா சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு கடையில அது நான் 200 ரூபாய்க்கு வேணா, அடுத்த நாள் இன்னொரு கடையில 20 ரூபாய்க்கு தான். அது சும்மா வண்டில் கடை. இந்த அலஸ்ட் நாங்கெல்லாம் போய் சும்மா சாப்பிட்றோம்னு சொல்றாங்க. அது என்னதான் இருந்தாலும் அது பொரிச்ச உடனே கருவாடு மாதிரி வந்துடும். அவ்வளோ பச்சையா சாப்பிடிக்கதான் அது உண்மையான டேஸ்ட்டை வந்து நாங்கள் தெரிஞ்சு விடலாம். சும்மா நரகம். நாங்கெல்லாம் நாங்களும் கூடி இல்லை யூடியூபர்ஸ் போய் ஏமாத்துறோம். யூடியூபர்ஸ் அவங்களோட செய்யறோம். இல்ல அதான் சாப்பாடு. பச்சையில சாப்பிடுறோம். நான்வெஜ் ஃபைல்ல வர்ற மாதிரி சாப்பிடுறோம். என்ன இல்லாட்டி பூவா காட்டி சாப்பிடுறோம். பொரிச்சு சாப்பிடக்கூடாது. இஞ்சால இருந்தா அவங்க பொரிச்சு தான் விற்கிறாங்க பைட்ஸ் மாதிரி. பார்த்துட்டு லூஸ் ஆகணும்னு சொல்ல போறாங்க. நாங்க காட்டுவோம். பயனுள்ள எக்கச்சக்க விஷயங்கள் வந்து காட்சி கொண்டு வரோம். மக்களுக்காகவே நாம், மக்களாகவே நாம். இப்போ போகிறதுக்கு முன்னால் ஒரு செக்கிங் கொண்டு போட்டுறாங்க. நாங்கள் போகிற பாலங்களில் தண்ணி வந்து ஓடுது மக்களே. இந்த வேறுங்க இதில் ஒரு இடத்துலையும் வந்து அதில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்கணும்.
இஞ்சால பக்கம் பாருங்க பச்சை பசையில் எங்கே வந்தாலும் குளிக்கலாம் சில் பண்ணலாம் என்றே தெரியாம வாழ்றோம். ஆனால் வெயிலாக இருக்கு இந்த சூரியன் வந்து புழு இது சுடுதே இல்லை ஒட்டுது இல்லை கண்திடக்கவே இல்லாமல் இருக்கு சரியா. இவர் நல்ல டயலாக் கொடுவார் தெரியும். இஞ்சாலையும் வந்து அண்ணன் வேறு குளிச்சு கொண்டிருக்கணும். நாங்களும் குளிக்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு. ஓடுற நீர் போமா ஓகே பாட்டையும் போட்டுட்டு இல்லை அதை மாற்றி பாடப்படுறாது. சொர்க்கமே என்றாலும் அது வவுனியா போல வருவா. இப்படி குதிக்க வந்தா ஐயோ நேராக போனால் செட்டிக்குளம், நாங்கள் பாவக்குளம். டிக்கெட் பண்ணுறோம். இதில் ஒரு ஆள் நிற்குது. ஓ காட் இல்லை அது சாப்பாடு போல. தண்ணி திறந்துருக்காங்க டவுட்டாக இருக்கு. ஆனால் அரவாசி தான் திறந்துருக்காங்க. ஓ மை காட். நான் அந்த அங்கே தான் தண்ணி ஓடிக்கொண்டு வந்தது. அங்கே ஓடுது என்ன கட்ட மட்டும். சரி இஞ்சால குளிச்சு கொண்டு வந்து நிற்கலாம். தண்ணி தான் கூட தான். இது ஒரு சிங்களாக்களின் கிராமம். உளுக்குளம் கூடுதலாக என்ன சொல்கிற சிங்கள மக்கள் எல்லாருமே வந்து இந்த தண்ணியில் வந்து தண்ணி தான் குளிப்பேன். அதெல்லாம் முடியெல்லாம் நீட்டாக வளரும். இதில் என்னென்னா நான் இஞ்சால போய் கவனிச்சது வந்து இப்போ நாங்கள் இதில் குளிச்சுட்டு வீட்டை போய் குளிக்கணும்னு சொல்லுவோம் தானே. ஆனால் அவையில் அப்படி இல்லை. அவையில் குளிக்கிறது, சமைக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது, உடுப்பு துவைக்கிறது எல்லாமே வந்து இந்த குளங்களை நம்பி தான் வந்து செய்யணும். உண்மையிலேயே அவைகளுக்கு இந்த குளங்கள் பெரிய ஒரு வரம் மாதிரி. என்ன வரம் இல்லாமையெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். மன்னர் காலத்துல இருந்து அப்படியே பராமரிச்சு கூடுதலாக அந்த மூலிகை தண்ணி கண்டு நம்ம என்னடா வர்ற இடங்கள்ல ஒவ்வொரு மரங்கள் மூலிகைகள் பட்டு அந்த தண்ணி வந்து நல்ல இதாக இருக்கும். அதில் குளித்தா எங்களோட உடம்புக்கு இன்னுமே வலிமை வருமென்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனால் அது உண்மைதான். என்ன வந்துட்டேன் இப்போ லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் மேலே ஜானவேலி போட்டிருக்கேன். ஜானையோட தான் வாழ்கிறேன். இயற்கையோட வாழ்கிறீங்க. இதில் ஒரு ஒடியல் செட் வந்து குளிச்சிருக்கிறாங்க. சரி வந்துட்டோம். இதெல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம். இதில் இந்த குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நல்ல வடிவா செய்து இஞ்சால கடை வெயில் தெரியாத ஒரு கூலாக தான் இருக்கு. இப்படி மரங்கள் இருக்கு. கூல் இல்லாட்டி குட்டின்னு வேற இல்லையா? வவுனியா வந்து குட்டின்னு ஒரு இல்லையான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தை மாசி அந்த டைமில் வந்தால் தண்ணி மூடி அப்படி நுரலியா மாதிரி தான் இருக்கு. சரி குட்டி கேரளான்னு சொல்லலாம். வாங்க காட்டுங்க. நாங்கள் குளிப்போம். உங்களை ரக்கி விட்டுட்டு நாங்கள் குளிக்கிறோம். சரி இப்போ நாங்கள் குளிக்கிற இடத்த உங்களுக்கு காட்ட போகிறோம். குளிக்கிற இடத்த பாருங்க எப்படி இருக்காண்டு. இல்லை சில் ப்ரோ, இந்த வாழ்க்கையில் நீங்கள் வடமாநிலத்தில் இங்கே இப்படி இடம் விளங்கல இப்படி வலிக்கு கொண்டு போகிற இடம் காட்டுக்கோம். இதில் இப்படி வழி கொண்டு போமா? அதில் வலி கொண்டு அப்படியே அங்கே இதுதான் இந்த குளம். இதுதான் அந்த குளம், பாவக்குளம். இதில் தான் வர்றது. இஞ்சால பொடியங்கள் வந்து நிற்கிறாங்க. ஆல்பமாடா கீழே ஆல்பமா இல்லை முழங்கால இரு அவ்வளோந்தான். நடந்து வரான். இந்த பொடியன் குடிக்க டைவ் அடிக்க போகிறான் பாருங்க. பொடியனை பாருங்க. அந்த அடிச்சா பாருங்க ஒரு அடி உண்டு. சரி இப்போ இதெல்லாம் வந்து நாங்களுமே வந்து குளிக்க போகிறோம். அதுலேருந்து இஞ்சால தண்ணி நல்ல ஃபோர்ஸ் ஆகிருக்கு. இந்த குளம் இருக்குது தானே, இது பக்கத்தில் எந்த அப்படியோ வலிக்கு போகுது. நல்ல ப்ரெஷர் எப்படி போகிறாங்க வழியில் நல்ல என்ன குளத்துக்கு பக்கத்தில் இருந்தபடியாக வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி. கல்லுகளும் இருக்குன்னு சொல்லினா பார்ப்போம். இறங்கி பார்ப்போம். எல்லாரையும் ஒன்றா தான் இருக்கும். நான் தண்ணி தள்ளி கிளம்பி காண்டு காண்டா பண்ணுறாங்க வடியங்கள். வீரர்கள் களத்தில் கொதித்து விட்டார்கள். எங்களுடைய வீரர்கள் இவ்வளோத்துக்கு தான் இருக்குதா? எப்படி ஃபீலாதா? லைன்லாம் போதா? அப்புறம் கவலை இழுத்துட்டு போ. தண்ணி கூட அப்பா அடிச்ச வைக்க இறங்கினா
அந்த பொடியும் பாயப்படுறானே ஒரு பெல்ட் என்னடா அறா பெல்ட் காண்டு அடி அடி சிங்கள படி ரைட் அடியா பாருங்க ஆமாலே ஓ சரி ஒரு ஆள் முடிச்சு ஆனா கவனம் விழுத்துரும் ஆனா நான் நினைச்சுனா நல்ல இதா தள்ளு பண்ணு ஓரளவுக்கு நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு இனிமையா பாத்தீங்களா அங்கே ரெண்டு வயதான் இப்படியே போங்கப்பா வேலை வேண்டாம் நல்லா உயர்த்திட்டு போகலாம் அப்படி வலிக்கு நேராக போயிட்டா இருங்க சரியா நான் வேற இல்லை ஏற்கனவே அஞ்சா வேற மாட்டாங்க எல்லாருமா சரி போங்க இல்லை இல்லை அது இருக்கா அப்படி இல்லை ஐயோ அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படியே அவ்வளவு பிரச்சனைக்கு வந்து தள்ளி கொண்டு போகுது இப்பவே எல்லாம் வரைக்கும் முருகவான் வாங்கடா காப்பாத்துங்க ரைட் இது மட்டும் வரக்கூடிய வேலை மக்களே ஆழம் தெரியாமல் காலை விடுறேன்னு சொல்லிக்கணும் அது மாதிரி தான் இது மட்டும் தள்ளிக்கொண்டே வந்துட்டு நீ இதுல நாங்கள் போயிடலாம் வாரம் பொருங்க இங்கே படி இருக்கு அப்படியே தண்ணிக்குள்ள எதிர நடந்தே போயிடாது இந்த அவ்வளவு கோஸாக வந்து தண்ணி அடிக்குது இதில் தேய்ச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் நான் போன மாதிரி அண்ணா போகிறேன் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கு இதில் இருந்து அப்படியே பிடிச்சாதான் நான் அங்கால போட்டு கடைசி மட்டும் தள்ளி கொண்டு போயிட்டு எங்க வாங்க கேமரா எந்த பக்கம் அடிபடுதோ தலை எந்த பக்கம் உடப்படுதோட்டு பின்ன இந்த ஜெரின் போற ஓடு இதுகிட்ட போனாலே இழுத்தோண்டு போடா இவன் துணை கால் பார்க்கறான் போடா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ப்ரெஷரில் போகப்பட்டு அதுக்குள்ள போயிட்டு அங்கே அந்த அண்ணன் நிற்கிறாரு அதில் தான் எழும்பக்கூடிய மாதிரி இருந்தது நீ போடா இதுக்கிட்ட வா நான் ட்ரையல் போயிட்டேனே போடா அப்படியே இருடா ஓடு அடியப்பார் அதுக்குள்ள சரி நினைச்சாலும் அதுக்குள்ள பிடிக்கலாது அப்பா இதில் என்னென்னா வந்து தலை பத்திரமா இருக்கணும் இல்லை கையில் லைட்டாக கீறிச்சு அது அடுத்த சம்பவம் கொடியங்கள் வந்து தங்களை எடுத்த வீடியோவை காட்ட சொல்லுங்க நீங்கள் சேஃப்டியாக இதில் குந்திட்டீங்க என்ன நாங்கள் அனுபவப்பட்டுதான் நிறைய விஷயத்தை கல் அடிக்கிறோம் என்ன நடந்தாலும் கவரா மட்டும் விட மாட்டாங்க ஓட்ட ப்ரூஃப் தான் அவர் ஜம்மண்ண போறாரு இதுகிட்ட போயிட்டு பயமா இருக்கு இங்க டீம் ஹோமுக்கு வந்துட்டு அப்பா அதே பாருங்களோ என்னன்னா வந்து இதுகிட்ட போய் என்ன பயமா இருக்கு திருப்பி போங்க நீங்க
அது வேறு அதுன்ற ஓ அங்க ஹஜாகிங்க இவர் நீங்க பின் பண்றீங்க நாங்கள் கிழமை இஞ்சால பாத்தீங்களா பின் வாங்குறேன் கல் அடிக்கிறது கல் அடிச்சிருவேன் இந்த நல்ல தண்ணி இருக்கேக்க அதுல ஏறு நின்று குதிக்கணும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் இந்த இந்தபடியெல்லாம் பேப்பரா குடிக்கலாம் புற வேணாம் அங்க போய் காட்டுங்க போட்டா போற வீட்டுக்கு அப்படியே வருவேன் நல்லா இருக்கு நல்ல குளிரா இருக்கு நல்ல எப்படி குளிர் எப்படி கடல் தண்ணியா ஆற்று தண்ணியா குளத்து தண்ணியா நல்லதான் ரெண்டு வந்து சத்தப்படா இருக்கு இதுல வந்து எதிரானாங்க நீந்தவே தண்ணியை விட்டு எடுத்துக்காட்டு நான் கோபுரோட போனேன் வீடியோ காட்டுறேன் நீங்க போவீங்க உங்கள்கிட்ட தான் தருவோம் என்ன மாதிரி இப்ப சொல்லுங்க வவுனியா என்ன நினைக்கிறீங்க வவுனியா 2-3 இடத்துல கல்லாடி வந்துச்சு தெரியும் உப்பு தண்ணி என்றாலும் மாலை வவுனியாட்ட இந்த இயற்கை வளத்தை பத்தி என்ன சொல்றீங்க வளம் நீங்க இவர் முதுகுடி தாடி வீடியோல ஆகும் அரா இந்த அடிக்க போற மாதிரி படியும் பெல்ட்டி உண்டு நண்பர்கள் ஐயோ எல்லாரும் சேர்ந்து ரயில்ல போறோம் ரைடா ரைடா அரை லிட்டர் தண்ணி குடிச்சாச்சு அடிச்ச வைக்கும் பொடியங்களும் நல்ல பொடியங்கள் செட் ஆகிட்டாங்க மணியா தான் இருந்தது என்ன இவர் ரோமனியாவுக்கு வந்து அப்படித்தாங்க இப்ப பொடியங்கள் வந்து போறாங்க மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அக்கா வந்து உடுப்பு துவச்சி கொண்டு இருந்தோம் நாங்கள் வேறு போயிட்டா கூடுதலாக இங்கே இருக்கிற சிங்கள மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் இந்த குளங்கள் இதெல்லாம் நம்பி தான் இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு உடுப்பு துவைக்கிறதுக்கு எல்லாம் இதான் பயன்படுத்தி விடும் எப்படி வலிக்கிட்டு வராங்க
வரும் சிங்கள படியும் சின்ன படியும் சும்மா வலிக்கணும் மாதிரி தான் தெரிஞ்சிடும் அவளுக்கு. சரி, இப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல 11 மணி 10 மணிக்கு அடிக்கிற வெயில் இருக்கிறாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. வேணா பவுனியாவுக்கு வாங்க, தண்ணி திறந்துருக்கிற டைம் திறந்துருக்கிற போன முறை நாங்கள் வரைக்கும் திறக்கையில். ஆனால் இப்போ இஞ்சால பக்கம் எல்லா வாய்க்காலும் வந்து திறந்துருக்கோம். வந்தால் மேல் பக்கம் வியூ காட்டல நீங்கள். ஓ, மேலேயும் அந்த குளத்தடி பார்க்கல. நாங்கள் குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே வியூவையும் காட்டுறோம். இப்போ இன்னுமே வந்து ஆட்கள் கூடிக்கொண்டே போகுது. நாங்கள் நிற்க வந்து கொஞ்சம் பேர் தான் நின்றவ. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பொடியங்கள் பொட்டையலண்டு எக்கச்சக்க பேர் வந்துருக்கீங்க. இதெல்லாம் யார் கட்டின உலங்கள்? மன்னர் காலத்து மன்னர் பேர் சொல்லுங்க. ட்ரிப் நேரங்களில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தால் இதில் நின்றுக்கலாம் வந்து செய்ய சொன்னால், ஆனால் அந்த நேரம் இதில் வந்து தண்ணி ஓடையில வந்து பார்த்து நாங்கள் தண்ணி ஓடையில. இப்போ பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குண்டு. இல்லை பச்சை பசையிலண்டு அதோட இந்த இடத்துல எவ்வளோ பேர் இதில் வந்து குளிச்சு மாட்டிக்கணும். எல்லா வசதியும் செய்து கொடுக்குறோம். பான்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து சகலதுமே வந்து கொண்டிருக்கு. இந்த பொட்டியங்கள் இந்த நீச்சலை பாருங்க. சின்ன படியாக பயப்படாம குளிக்கிறோம். எங்கடையாக்கள் விடவும் மாட்டேன். கண்ணுங்கட பிரச்சனை பண்ணி இப்போ ப்ராப்பராக நீச்சல் தெரியாத காரணம். அதுதான் பெரிய சின்ன வயசுலேயே குளிக்க விடணும், பாதுகாப்பாக விடணும். இந்த அங்கே மட்டும் பழைய கொண்டு வரணும், சரக்கே சொட்டு செய்யணும். இது இந்த குளம் வந்து இதுதான். இது யாருக்கா தெரியுமா? இதுலேயே வந்து இந்த மீன் பிடிச்சி வந்து மேலே இடிதாங்கியோ, இது இடிதாங்கி. இதில் ரைடர் பூட்டியிருப்பாங்க. மழை எத்தனை எவ்வளோ பீச்சு பார்க்கலாமா? பாவக்குளம் பார்ப்போம். ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கே வந்து இவ்வளவு தண்ணி வந்து போகுது. போக இந்த மாதிரி கொண்டு வாய். சரி, அப்படியே நாங்களுமே வந்து வலிக்கிடுவோம். இந்த குளத்துல இருந்தாலும் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்கு. போல ஒரு பகுதி அங்காள இருக்குது, அங்காள தேர்ந்து அப்படியே நேரம் போகும். அப்பா குளம்னு இல்லை, எவ்வளோ தண்ணி வச்சிருக்கோம். அமைதியாக தான் இருக்குண்ணா. அதான் அப்படி இப்போ வியூவை காட்டுங்க. வா, இதுல இந்த வா கேட்க எப்படி இருக்கு பாருங்க வியூ. அது நம்ம ஊரை போல. ஐயோ கலக்குதேட்ட. எப்படி வாழ்ந்த மனுஷன், எவ்வளோ மலை ஏறுற மனுஷன். ஒரே ஒரு கல்யாணம் அப்படி இல்லை, வயசாகிடுச்சு. சரி, எப்படியோ நாங்கள் இங்கே இருந்து அடுத்ததாக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படியே தொடர்ந்து வியூ நீங்கள் சாதாரணமாக காட்டிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுற வியூ இந்த கேமராவில் தெரியல. தெரியல, ஃபோனில் நல்லா ஜூம் பண்ணி எடுத்தால் தெரியும்.